டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத லைவா நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயத்தை ப்ராக்டிக்கலா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா வீட்டில் கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். அதுக்கு அடுத்தது நம்ம நம்பக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ இப்போ கூகுளில் நமக்கு எதுவாக இருக்கட்டும், நம்மளை கைட் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம கூகுளில் தான் தரும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்க்ரீனில் பாருங்க, ஹெட்ஏக் டேப்லெட்ஸ்னு போட்டிருக்கேன். எனக்கு ஹெட்ஏக்காக இருக்குது, இதுக்கு என்ன டேப்லெட் போடுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறேன், ஹெட்ஏக் டேப்லெட்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணேன். மென்ஷன் பண்ணதுக்கு என்ன பண்ணியிருக்கான், ஹெட்ஏக் மெடிசின் என்னங்கிற ஒரு வெப்சைட் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எப்படி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கு இன்னொரு வெப்சைட் வந்திருக்கு. இதே மாதிரி வெப்சைட்லாம் தாண்டி இங்கே பாருங்க, அமேசான்ங்கிறது ஒரு காமர்ஸ் வெப்சைட். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை செல் பண்ணுறான் நமக்கு, சரிங்களா? ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி டிஃப்ரெண்டான பிளாட்ஃபார்ம், ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 10 பேர் தான் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம கூகுளில் தேடினோடனே இங்கே மேலேருந்து எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு 10க்குள்ளே வரதுக்காக தான் எல்லாருமே போராடுறாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் ஒரு விஷயத்தை தேடினோம்னா யார் யார் வருவாங்க அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி வெப்சைட் ஏதாவது வரும், ரெண்டாவது என்ன வரும், யூடியூப்ல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வரும், மூணாவது என்ன இருக்கும், ஏதாவது இமேஜஸ் பின்ட்ரெஸ்ட்ல இருக்கிறது அந்த மாதிரி இமேஜஸ் வரும், இல்லை இந்த கொரால இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அது ஏதாவது இங்கே வரும். அதுக்கப்புறமேட்டு வேற என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காமர்ஸ் வெப்சைட் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கலந்தது தான் வந்து கூகுளில் நமக்கு வரும். இந்த ஒர்க்குக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டலாக ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணுறாங்க, வெரி சிம்பிள், ஓகேவா? அது எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். ஒன்று வெப்சைட்டில் பண்ணலாம், இல்லை சோசியல் மீடியாவில் பண்ணலாம், இல்லை வந்து ஆட் ரன் பண்ணலாம், இல்லை யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால பண்ணலாம், இல்லை இமேஜை ஷேர் பண்ணுறதுனால பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து டிஜிட்டலாக மார்க்கெட்டிங் பண்ணி நமக்கு அந்த ப்ராடக்ட்டை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் டோட்டல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஹெட்ஏக் டேப்லெட்ஸுங்கிற இந்த 2 வார்த்தை தான் போட்டேன். போட்டதில் முன்னாடி 1 இவன் வந்திருக்கான், 2, 3, 4ன்னு இவங்க வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க மட்டும்தான் டாப் 10ல வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னா கூகுளில் ஃபஸ்ட்டு வர டாப் 10க்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த டாப் 10க்குள்ளே வந்திருப்பாங்க. இந்த ஆன்லைன் வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுறது எல்லாருமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் நமக்கு தேவையான வார்த்தை இப்போ ஹெட்ஏக் டேப்லெட்ஸ்னு போட்ட உடனே இந்த 10 பேர் வரான் இல்லையா, இந்த 10 பேர் வர்றதுக்காக தான் அவன் டெய்லியும் போராடுறான். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, எந்த மாதிரி நம்ம கண்டென்ட் பண்ணணும், எந்த மாதிரி வார்த்தையில் நம்மளுடைய போஸ்ட்டில் இருக்கணும், எந்த மாதிரிலாம் இமேஜஸ் கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரி வீடியோ போட்டால் இந்த டாப் 10க்குள்ளே வருவோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பேர் எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த காமிச்சிட்டேன்னா ஹெட்ஏக் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக கேட்டேன். இதே வந்து ஒரு சர்வீஸ் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கார் வாட்டர் வாஷ் இன் கோயம்புத்தூர், இது வந்து ஒரு சர்வீசஸ். இது நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுறான், கூகுள் மை பிஸ்னஸ் கொடுக்குறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேல் வந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கே கால் பண்ணி கேட்டுருப்பாங்க, ஜஸ்ட் டேல நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸை மேலே கொண்டு வந்து வைக்கிறேன். மேலே கொண்டு வந்து வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, கூகுளில் தேடும்போது உங்கள் பிஸ்னஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படிங்கிறான் இல்லையா. ஸோ இதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, உங்ககிட்ட பேமெண்ட் வாங்கி அவன் எஸ்இஓ பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரீயாக ஒர்க் அவுட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து எஸ்இஓ, ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயம் தேடும்போது நீங்கள் அவனுக்கு பே பண்ணியிருக்கீங்க, அவன் செய்யக்கூடிய வேலைக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, அந்த வேலைக்கு அவன் ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை மேலே கொண்டு வந்து வச்சுட்டான். ஸோ டாப் 10க்குள்ளே வந்தால் தான் இங்கே வேல்யூ, டாப் 10க்குள்ளே இல்லைனா வேல்யூவே இல்லை. அதுக்காக நான் இப்போ சர்ச் பண்ணும்போது இந்த டாப் 10 இன்னைக்கு இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்துட்டு திரும்பவும் அடுத்த வருஷம் வந்து பார்க்கலாமா, நான் தான் டாப் 10க்குள்ளே வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எஸ்இஓ அப்படிங்கிறது டே பை டே மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் டாப் 10க்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு நான் மேபி செகண்ட் பேஜ்லையும் போகலாம், இல்லை செகண்ட் பேஜ்லேருந்து ஃபர்ஸ்ட் பேஜும் வரலாம். இதுக்கெல்லாம் நான் கொடுக்குற எஸ்இஓ ஒர்க்கு, கான்டென்ட் குவாலிட்டி, அப்புறம் நிறைய இடத்துல ஷேர் பண்ணுறேன், என்னோட இது விஷயம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து கூகுளில் ரேங்க் ஆகி மேலே மேலே ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு போகிறது, செகண்ட் ரேங்க் போகிறது, இல்லை அடுத்த பேஜுக்கு போகிறது, இந்த மாதிரி டெய்லியும் மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இப்போ நம்ம எஸ்இஓனா நம்ம மேனுவலாக பண்ணுறது, ஆர்கானிக்காக பண்ணுறது, கூகுளுக்கு இப்போ நான் காமிச்சேன். இதே விஷயத்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னா, நான் தான் வந்து புதுசு, ஓகேவா? என்னோட பிஸ்னஸை நான் கூகுளில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஹெட்ஏக் டேப்லெட்ஸ்னு போடும்போது என்னுடைய அமேசான் சைட்டுங்க இருக்கு இல்லையா, ஸோ அமேசான் சைட்டு மாதிரி நான் ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சைட்டு ஹெட்ஏக் டேப்லெட்ஸ்னு போடும்போது இந்த இடத்துல வரணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு அர்த்தம். பே பண்ணி கூகுளில் போயிட்டு நம்ம பே பண்ணி ஆட் ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆடு ஹெட்ஏக் டேப்லெட்ஸ்னு போடும்போது இவங்க எல்லாரும் ஆர்கானிக்காக பண்ணியிருக்காங்க இல்லையா, இவனுக்கு மேலே
ஃபர்ஸ்ட்ல வந்து நிற்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன், இது ஆட் இல்லை, பட் காமிக்கிறேன் ஜஸ்ட். இங்கே பாருங்க, பெஸ்ட் வாட்சஸ் ஃபார் மென் சொன்ன உடனே இ-காமர்ஸ் சைட்டு தான் வந்து நிற்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பாருங்க, மீதி கான்டென்ட் போட்டதெல்லாம் இங்கே இருக்கு. பட் இந்த மாதிரி ஆட் ரன் பண்றாங்க இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், எஸ்இஎம். ஓகேவா? சில நேரங்களில் நம்மளால எஸ்இஓ பண்ணி ஜெயிக்க முடியல, நம்மளுடைய காம்படிட்டர் அடிக்க முடியலன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணியாவது நம்ம மேலே வரணும்டா அப்படிங்கிறதுக்காக தான் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் ஆடை ரன் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன், எஸ்எம்ஓ. சேம் இது வந்து நம்ம எப்படி சர்ச் இன்ஜினில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். என்னன்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் சொல்லும்போது சோசியல் மீடியாஸில் நம்ம போடுற இமேஜஸ்ஸு, கான்டென்ட்டு, வீடியோஸு இது எல்லாமே வந்து எஸ்இஓ பண்ணி போட்டிருக்கணும். எஸ்இஓ அப்படின்னா நம்ம எந்த வார்த்தைக்கு மக்கள் தேடுறாங்கிறது தெரிஞ்சு ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுறோமா, டேக் யூஸ் பண்ணுறோமா சோசியல் மீடியாவில், இந்த மாதிரி கரெக்டான வார்த்தையை போட்டு நம்ம அதையும் வந்து வீடியோவோ இமேஜோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கூகுளில் வரணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஹவு டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணப்போ இங்கே பாருங்க ஒரு வெப்சைட் ஒன்று வந்திருக்கு. பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யார் வந்திருக்கா, யூடியூபோட வீடியோ வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து யார் வந்திருக்கா, லிங்க்டின்லேருந்து வந்திருக்கா. லிங்க்டின்ங்கிறது ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். அடுத்தது ஃபாரம் வெப்சைட்டு கொரா. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டான பிளாட்ஃபார்ம் சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது நம்ம சரியான வார்த்தைகள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கோம், ஹேஷ்டாக்ஸ் போட்டிருக்கோம், டேக் போட்டிருக்கோம் அப்படின்னா ஆர்கானிக்காக பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன், எஸ்எம்ஓ. இதுலேயே ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், எஸ்எம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம சோசியல் மீடியாவில் நாம் ஒரு கண்டென்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆடியன்ஸ் கொண்டு வரோமோ, இதை சில நேரங்களில் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நடுவில் ஒரு ஆட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஆட் வந்துட்டு இருக்கும். இந்த ஆடுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சேம் நம்ம போட்ட போஸ்ட் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணியாவது இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்குலாம் பே பண்ணியாவது எனக்கு ஆட் ரன் பண்ணுன்னு சொன்னால் சரியான ஆடியன்ஸ் அவன் கொண்டு போய் சேர்ப்பான். இதுக்கு பேர் தான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இதுதான் வந்து இப்போ மெயினாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மெயினாக ப்ளே பண்ணக்கூடியது 4 தான். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதே வந்து பண்ணால் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஓகேவா? எஸ்எம். இதே வந்து சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த 4 தான் மெயின். இதுக்கு அடுத்தது இன்னும் 4 இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்று கான்டென்ட் மார்க்கெட்டிங். கான்டென்ட் அப்படிங்கிறது நம்ம வெப்சைட்டில் ஒரு போஸ்ட் போடுறாங்க இல்லையா, அதுக்கு சரியான இடத்துல கான்டென்ட் போடணும், சரியான ஆங்கிளில் டைப் பண்ணியிருக்கணும், சரியான மாதிரி கண்டென்ட் ரீச் ஆகிற மாதிரி இருக்கணும், கீவேர்ட்ஸ்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிருக்கணும். இது மட்டும் இங்கே வெப்சைட்டுக்கு மட்டும் கிடையாது. சேம் யூடியூப்பில் போகிற வீடியோ, குவாலிட்டியான வீடியோ இந்த மாதிரி நிறைய போடும்போது நம்ம டைட்டில் யூஸ் பண்ணுறோம், ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், டேக் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு வகையான கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். சோசியல் மீடியாவில் நம்ம வந்துட்டு ஒரு இமேஜை ஷேர் பண்ணும்போது அந்த இமேஜஸ்க்கு தேவையான கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் யூஸ் பண்ணுற டேக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்டென்ட் மார்க்கெட்டிங்கில் தான் வரும். எந்த மாதிரி வீடியோ, இமேஜஸ்ஸு, டெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டால் ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ண முடியுமோ இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க பேர் தான் கான்டென்ட் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இது ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்காங்க, அதோட பெஸ்ட்டான கண்டென்ட் எப்படி போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு பேர் வந்து கான்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சா தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ட்ராவல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 6th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வீலாகு அதுன்னு போட்டு அவங்களுக்குலாம் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளால கூகுள் ஆட் ரன் பண்ண முடியல, சரியான ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்த முடியல எஃபி ஆட்ல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சிலருக்கு சரியான ஆடியன்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்ஸ்டாகிராம்கிட்ட போய் அவர்கிட்ட என்னுடைய இந்த ப்ராடக்ட்டை உங்களுடைய போஸ்ட்டில் ஒரு நாள் வைங்க, உங்களுடைய யூடியூப் வீடியோவில் என்னுடைய ப்ராடக்ட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணுங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர், வேற ஒருத்தரோட ப்ராடக்ட்டை கொண்டு வந்து அவங்களுடைய ஆடியன்ஸ்ட்டை இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணா நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிப்பாங்க பார்த்தீங்களா. இதுக்கு பேர் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆங்கிளில் சரியான ஆடியன்ஸ்ட்டை அவங்க கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இதுவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வரும். 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு கமிஷன் தரேன், என்னுடைய ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நாம வாங்கி நம்ம ஆடியன்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எந்த ஆங்கிளில் ப்ரொமோட் பண்ணால் இந்த ப்ராடக்ட் ஓடும் அப்படின்ட்டு தெரிஞ்சு ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வேலையும் பண்ணலாம். ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு மட்டும் தான் இருப்பார். அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மள மாதிரி ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் கையில் கொடுத்துருவாரு. நாம அவங்களுக்கு விற்று கொடுத்தோம்னா நமக்கு ஒரு கமிஷன் வச்சுட்டு அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட்டை கொடுத்துருவோம். சரி, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவோம். ரொம்ப சிம்பிள். இதுக்கு பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்.
லாஸ்ட்டாக 8th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயிலில் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது அமேசானோ எங்கேயாவது போயிட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் தான் ஃபஸ்ட்டு இங்கே வாங்கிக்குவாங்க, இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க. இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறந்துட்டு போனாலும், நீங்கள் வாங்காமல் போனாலும், இல்லை வாங்கிட்டே போனாலும் உங்களை ரீடார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏன் வாங்காமல் போயிட்டீங்க, இல்லை நீங்கள் அது வாங்கினீங்க இல்லையா, இதுக்கு பதிலாக இன்னொன்று வந்திருக்கு, இது வேணுமா, இன்னும் அப்கிரேட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களை ரீடார்கெட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில். இதுக்கு பேர் இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இதே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா மொபைல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து எஸ்எம்எஸ் வரும், வாட்ஸ்அப் மெசேஜஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து உங்களை ஆன்லைனில் நீங்கள் எங்கே போனாலும் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் எடுத்து வச்சு அதில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும். இப்போ எனக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தான் நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணி எப்படி போஸ்ட்டை வந்து ரேங்க்ல நம்பர் 1 கூகுளில் நம்பர் 1 கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ஃபீல்டு எடுத்து வச்சு ஒர்க் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில். இல்லை எனக்கு ஆட் நல்லா ரன் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சின்னா அந்த மாதிரி சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ இல்லை சோசியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சு ஒர்க் பண்ண தான் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஃபுல்லாகவே வந்து சர்வே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். இவ்வளோ தான் நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஆன்லைனில் மொபைலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆன்லைனில் நம்ம போகும்போது நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை தேடினாலோ இல்லை நமக்கு முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னா இதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நல்லா கற்றுக்குங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம மாற போகிறது என்னமோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.